4வது அத்தியாயத்துல 40வது வசனம் வந்து இப்ராஹிம் நபி வந்து அல்லாஹ்ட்ட துவா கேட்கிற மாதிரி வரும். அதாவது தொழுகையை பத்தி, என்ன இறைவா என்னையும் என் வழி, அதாவது சந்ததியினர் வழித்தோன்றல்களையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்கி தருவாயாகன்னு வரும். அப்படி இருக்க பட்சத்துல அவங்க காலத்தே தொழுகை இருக்குதா, இல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் காலத்துல தொழுகை வந்து கடமையாக்கப்பட்டதா, அதாவது நபி பட்டம் கிடைச்சதுக்கு அப்புறமா அதுக்கு முன்னாடியா? கேள்வி என்ன கேட்கிறாருன்னா, தொழுகை என்று நம்ம ஒரு வணக்கத்தை செய்கிறோம். இந்த வணக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போய் அவங்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்த அடிப்படையில் தான் செய்யறதாக நம்ம எல்லாம் வழங்கி வச்சிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இப்ராஹிம் நபி ஒரு துவா செஞ்சதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான்னு கேட்டா, ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி, இறைவா என்னைய தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக ஆக்கு, ஒமின் துர்ரியத்தி, என்னுடைய சந்ததிகளையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்குன்னு துவா செய்வாங்க. இதை வச்சு பார்க்கும் பொழுது முன்னாடியே தொழுகை இருந்த மாதிரி தெரியுது. அப்ப ரசூல்லா காலத்துல தான் தொழுகை நமக்கு வந்ததா, அதுக்கு முந்தையே தொழுகை இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நீங்க தொழுகைன்னா முதல் வழங்கிக் கொள்ளணும். தொழுகைக்கு அர்த்தம் வந்து பிரார்த்தனை, நேரடியான அர்த்தம் என்ன? பிரார்த்தனை. ஒரு குறிப்பிட்ட ஒரு செயலை செய்யற வணக்கத்தை நம்ம இப்ப தொழுகைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் எல்லா காலங்கள்லையுமே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ரசூலுல்லாஹ் காலம் வரைக்கும் உள்ள எல்லாருமே அல்லாஹ்வை வணங்காம இருந்திருப்பாங்க. கண்டிப்பா வணங்கியிருப்பாங்க. வணக்கம்னு ஒண்ணு அல்ல கண்டிப்பா என்ன செய்வான், கொடுத்தா இருப்பான். அந்த வணக்கத்தினுடைய முறை வித்தியாசமா இருக்கலாம். நம்ம செய்யற முறையிலிருந்து மாறுபட்டதாக என்ன செய்யும் அவங்களுக்கு வந்து இருக்கலாமே தவிர, வணக்கமே செய்யாம ஒரு உம்மத்தை அல்லாஹ் வச்சிருப்பானா? படைச்சதை எதுக்குங்கிறான்ல, ஒமா கலக்குல் ஜின்ன ஒல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், மனிதனையும் ஜின்னையும் நான் படைத்தது என்ன வணங்குறதுக்கு தான், என்னை வணங்குறதுக்கு தான் படைத்தேன் எல்லாம் சொல்லும் பொழுது, படைச்ச நோக்கமே அதான்னு சொல்லும் பொழுது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வணங்காமையா இருந்திருப்பாங்க, ஒவ்வொரு நபிமார்களும் வணங்காமையா இருந்திருப்பாங்க, வணக்கத்தை சொல்லாமையா இருந்திருப்பாங்க, ஒவ்வொரு காலகட்டத்தில் உள்ளவங்களுக்கு இறைவனுக்கு செய்ய வேண்டிய அந்த வணக்க கடமைகளை செய்யாமையா இருந்திருப்பாங்க. கண்டிப்பா வந்து என்ன இருக்கு, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ஒரு வணக்கம் அவர்களுக்கு இருந்து அது தொழுகைன்னு சொல்லப்படும். இதே மாதிரி இருக்கும், இதே மாதிரி சஜ்தா, இதே மாதிரி அல்ஹம்து சூரா ஓதுறது, இதே மாதிரி அத்தஹியாத் ஓதுறதுன்னு இல்லாம இருந்திருக்கும். அவங்கவுங்க வேதத்தில் உள்ளபடி அந்த விஷயங்களை சொல்லி அவங்க செய்யக்கூடிய விதமாக இருந்திருக்குங்கிறதுனால தான் இப்ராஹிம் நபி இதை கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஈசா நபி சொன்னதாக அல்லாஹ் சொல்லி காட்டினான். அவுசானி பிஸ்ஸலாத்தி வ ஸகாத்தி, அல்லாஹ் வந்து ஜகாத்து கொடுக்குமாறும் தொழுகை நிலைநாட்டுமாறும் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, ஈசா நபி சொன்னதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஜக்கரியா நபி வஹுவ யுஸல்லி பில் மிஹ்ராப், மிஹ்ராபில் அவர் தொழுது கொண்டிருக்கும் பொழுது என்னஞ்சாங்க, நற்செய்தி அவருக்கு சொன்னார்கள் அப்படின்னு ஜக்கரியா நபி தொழுதார்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். ஏன் மூசா நபி கூட மேராஜில் என்ன செய்வாங்க, 50 வக்து தொழுகையை வாங்கிட்டு வந்தவன மும்புட்டுலாம் வாங்கிட்டு போனா தாங்க மாட்டாங்க அவங்க உம்மத்து, நான் அனுபவப்பட்டவன், அதனால போய் குறைச்சி கேளுங்கிறாங்கல்ல. அந்த உம்மத்துக்கு 50 வக்து தொழுகை இருக்க போய் தானே அப்படி செய்யறாங்க. நமக்கு 5 வேளை தொழுகை தொழுகிறோம். முந்தின சமுதாயத்திற்கு அதை விட அதிகமாக இதே மாதிரி இருந்திருக்குன்னு சொல்ல இயலாது, இருக்கவும் முடியாது. இப்ப அல்ஹம்து சூரா ஓதி தொழுகிறோம். மூசா நபிக்கு அல்ஹம்து சூரா இருந்திருக்குமா? ஜக்கரியா நபிக்கு அல்ஹம்து சூரா என்னன்னு தெரியுமா? குர்ஆன்ல தான் இந்த சூறாவெல்லாம் இருக்குது. அவங்களுக்கு என்ன கொடுத்திருப்பான்ல, அவங்க வேதத்துல உள்ளதை படிக்க சொல்லியிருப்பான். அவங்களுக்கு ஒரு வேதத்தை எல்லாம் கொடுத்திருப்பான். அந்த வேதத்துல உள்ளதை படித்து தொழுகுமாறு எல்லாம் சொல்லியிருப்பானே தவிர, தொழுகை முறைகள்ல வேறுபாடு இருக்கும். தொழுகையே இல்லாமல் ஒரு உம்மத்து இருந்திருக்க முடியாது. அல்லாஹ் வணங்காம அல்லாஹ்வை பிரார்த்திக்காமல் என்ன செய்ய முடியாது, ஒரு உம்மத்து இருந்திருக்காது. அந்த தொழுகையை தான் இப்ராஹிம் நபி அவங்க என்னஞ்சாங்க வந்து சொல்லி இருக்கிறாங்க. இந்த தொழுகை கிடையாது. ஏன் சாத்தியமே இல்லை. அல்ஹம்து சூரா ஓதுங்க, அத்தஹியாத் ஓதுங்கன்னா இதெல்லாம் அந்த உம்மத்துக்கு எப்படி தெரியும்? அவங்க வேதத்துல இதெல்லாம் இருக்காத. அதனால இப்ப நம்ம தொழுகிற இந்த தொழுகை முறை ரசூலுல்லாஹ் மேராஜில கடமையாக்கப்படுத அப்ப இருந்துதான் நடைமுறைக்கு வருது. இதுக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாம் தொழுதாங்கன்னு கேட்டா அவங்களுக்கு இறைவன் எந்த மாதிரி அந்த தூதர்கள் வழியாக கற்றுக் கொடுத்தானோ அந்த மாதிரி தொழுதாங்க. தொழுவாம யாரும் இருக்கலன்னு நினைக்கிறேன்.